இந்த மழை மிதமான மழை. இந்த மழையை நம்ம ரசிக்கணும், மகிழ்ச்சியா அதை கொண்டாடணும். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. என்னப்பா ரெடியா? அமைச்சர் சொல்கிறாரு மழையை ரசிக்கணுமா, ஏன் சொல்ல மாட்டார்? அவரோட வீட்டுக்குள்ளேயும் இந்த மாதிரி முழங்காலுக்கு மேலே தண்ணி போயிட்டு அதனால டிவி ஃப்ரிட்ஜ் உள்ள திங்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டு மறுநாள் மாற்றிக்க துணி கூட இல்லாமல் இருந்திருந்தாருன்னா இந்த மாதிரி வார்த்தைகள் வந்திருக்காது. அவர் சேஃப்டியாக பங்களாவில் தான் இருக்காரு. மக்கள் தானே ரோட்டில் குடிசையிலையும் மண்சவத்துலையும் வீட்டை கட்டி வச்சுட்டு இருக்கானுங்க. பாதிக்கப்பட்டு மறுநாள் மாற்றிக்க துணி கூட இல்லாமல் இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கானுங்க. அதனால இந்த மாதிரி அடிப்படை அறிவு கூட இல்லாத ஆட்களை எல்லாம் கொண்டாந்து பதவியில் உட்கார வச்சிருந்தோம்னா இந்த மாதிரியான பதில்கள் தான் மக்களுக்கு கொடுப்பாங்க, மழையை ரசிங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஏன் திரும்ப திரும்ப அந்த திமுக ஆட்சி திரும்ப ஆட்சியை பிடிச்சிடக்கூடாது, ஆட்சிக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றோம்னா அதுக்கு காரணம் இதுதான். கடந்த அதிமுக ஆட்சியில மக்கள் என்னென்ன கஷ்டங்களை அனுபவிச்சாங்களோ அதே கஷ்டங்களை தான் இந்த ஆட்சியிலையும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்போ நீங்க மக்களுக்கு நல்லாட்சியை கொடுத்துருக்கணும். அவங்க பண்ணினதை தான் நாங்களும் பண்ணுவோம் அப்படின்னா அப்புறம் எதுக்கு மக்கள் உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க? எதுக்கு இந்த முதல்வர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு போயிடலாமே. இந்த ஒரு 2 வாரமா மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மழை ஸ்டார்ட் ஆயிட்டு நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் மழைனால பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கோ அதை வீடியோவா எடுத்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்துக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இந்த ஐடி விங் ஆளுங்கட்சியோட ஐடி விங்கும் கொத்தடிமைகளும் ஊபிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து தமிழ்நாடே கிடையாது, இது வந்து யூபி, மகாராஷ்டிரா, குஜராத் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம ஸ்டேட்டே கிடையாது அப்படின்றத போட்டுட்டு இருக்கானுங்க. இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கறவங்களுக்கு இதுதான் பதில். கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு நம்ம முதல்வர், துணை முதல்வர்னு கூட்டணி கட்சியில இருக்க எல்லாரும் ஓடி பதறி போய் பார்த்தவங்க இன்னைக்கு மழையால விவசாயிகள் பாதிக்கப்பட்டு கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்காங்க. வாழை கூட எங்களுக்கு பிடிக்கல, நாங்கெல்லாம் சாகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. ஆனா இங்க ஒடியாந்து பாக்குறதுக்கு எந்த ஒரு அரசியல்வாதியோ துணை முதல்வரோ ஒடியாந்து பார்க்கல. அவங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான வேலை என்னன்னா, பைசன் படத்தை பார்த்து ரிவ்யூ போடவும், டியூட் படத்தை பார்த்து ரிவ்யூ போடவும் தான் அவங்களுக்கு முக்கியமான வேலைகள் இருக்கு. அதுக்கான நேரம் மட்டும்தான் இருக்கு. மக்களுக்காக செலவழிக்கிறதுக்கு நேரம் கிடையாது அவங்க கிட்ட. சினிமாக்காரர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது, சினிமாக்காரர்கள் நம்ம வந்து மக்களுக்கு நல்லது பண்ண மாட்டாங்கன்னு சொல்ற இவங்க வாரம் வரக்கூடிய புது படங்களை பார்த்துட்டு ரிவ்யூ போடுறதே முதல் வேலையா வச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான இடத்துல நம்ம மதுரையும் ஒன்று, அதோட மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் என்ன நிலமையில இருக்கு, அதை அரசாங்கம் என்ன நிலமையில பராமரித்து வச்சிருக்குன்றதை நீங்களே பாருங்க. ஏதோ அருவியில தண்ணி ஊத்துற மாதிரி இங்கே ஊத்திட்டு இருக்கு. அடிச்ச இந்த 2 நாள் மழைக்கு இது மொத்தமா இடிஞ்சு விழுகிறது கூட வாய்ப்பு இருக்கு. மக்களுக்கு மக்களோட காசுல அமைச்சு கொடுத்த எந்த ஒரு விஷயமே, பேருந்து நிலையமா இருக்கட்டும், மருத்துவமனையா இருக்கட்டும், பள்ளிக்கூடங்களா இருக்கட்டும், எதுலையுமே தரம் கிடையாது. கட்டி கொடுத்த 5 மாசம் 6 மாசத்துல இடிஞ்சு விழுகிற நிலைமையில தான் இருக்கு. அடிக்கிற ஒரு மழை 2 மழைக்கே தாங்க மாட்டேங்குது. பட்ஜெட்ல மட்டும் நாங்கள் 1000 கோடியை ஒதுக்குறோம், 2000 கோடியை ஒதுக்குறோம்னு சொல்லி அமௌண்ட் எடுத்துட்டு போயிடுறீங்க. ஆனா அதுக்கான பணிகளை செய்றீங்கன்னு பாத்தீங்களான்னா கிடையாது. இதை சொன்னோன்னா நம்ம கமெண்ட்ல கீழே 4 ஊப்பிகளை வந்து கதறிட்டு போவானுங்க. சொல்றேன், நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள், ரமலான் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சின்னவர் ரமதானுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவாரு, கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்துக்கள் சொல்லுவாரு. ஆனா தீபாவளிக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நீங்க வாழ்த்துக்கள் சொன்னாதான் நாங்க தீபாவளி கொண்டாடுவோமா, இல்லாட்டி நாங்க தீபாவளி கொண்டாட மாட்டோமா? அதுலயும் நம்பிக்கை இருக்கவங்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கலாம், இல்லாதவங்களுக்கு இல்லையா? நீங்க எந்த நம்பிக்கையில போய் குரு பூஜை எல்லாம் பண்ணிட்டு வர்றீங்க? வீட்டுக்குள்ள ஒரு வேஷம், மக்கள்கிட்ட ஒரு வேஷம். இப்பெல்லாம் வேஷம் போடலைன்னா 75 வருஷமா அந்த கட்சியை வச்சு நடத்திருக்க முடியுமா? அடுத்து பிள்ளைய வேற அரசியல் வாரிசு கொண்டு வர்றதுக்காக சினிமாவுக்கு தயார் பண்ணிட்டு இருக்காப்ல. அதுக்கும் கைதட்டுறதுக்கும் ஜால்ரா அடிக்கிறதுக்கும் 200 ரூபாய்க்கு கொத்தடிமைகள் ரெடியா இருப்பானுங்க. வெளியில மக்கள் கிட்ட எங்களுக்கு வந்து இந்தி திணிப்பு ஆகாது, நாங்க இந்தியை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷனு, பஸ் ஸ்டாண்டுன்னு இப்படி இருந்த எல்லா போர்டுலையும் இந்தியில உள்ள பேர்கள் எல்லாம் கருப்பு பெயிண்ட் வச்சு அழிச்சானுங்க. இவ்வளவு ஹெவியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இன்னைக்கு இந்தியில ஒரு விழாவே நடத்தி கொண்டாடிட்டு இருக்கானுங்க. மாநகராட்சி சார்பா ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையின் போது சாலை பணிகளுக்கு என்று தனியாக நிதி ஒதுக்கீடு செய்து சாலை பணிகள் வந்து நடைபெற்று வரும். எப்போ 2022 இருந்தா 2022, 23, 24, 25 இந்த முடிய போகுது. இந்த 4 வருஷமா தான் அவங்க வந்து பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வருஷம் பட்ஜெட்ல நிதி ஒதுக்கி நாங்க சாலைகளை தேர்ந்தெடுத்து சாலைகள் போட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு நம்ம சென்னை மாநகராட்சிக்குள்ளே கிராமங்களை விட சென்னை சிட்டிக்குள்ள ரொம்ப மோசமா இருக்கு சாலை வசதி. 6 மாசத்துக்கு முன்னாடி கட்டின ஆத்துப்பாலமே அடிச்ச 2 நாள் மழையில அடிச்சுட்டு போயிருச்சு, இருந்த தடம் தெரியாம. அந்த நிலைமையில நீங்க மக்களுக்கு செஞ்சு கொடுக்குறீங்க. 4 வருஷத்துக்கு தோண்டி போட்ட ரோடே அப்படியே கிடக்கு, இன்னும் அதை சரி பண்ண முடியல. ஆனா நீங்க வந்து மழைனால 2 மாசம் அதை நாங்க தள்ளி போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் பணிகள் தொடரும்ன்றீங்க. எப்ப ஆட்சி கை மாறினதுக்கு அப்புறமா நம்ம மேயர் இருக்க சென்னை மாநகராட்சிக்குள்ளே ரோட்டோட நிலைமையெல்லாம் அப்படி இருக்குன்னா அப்ப சுத்தி உள்ள பகுதிகளை நினைச்சு பாருங்க. இந்த 2 நாளா எல்லா இடத்துலயும் மோட்டார் பம்புகள் வைக்கப்பட்டிருக்கு. எங்கெல்லாம் மழை நீர் தேங்கி இருக்கோ உடனடியாக அந்த அகற்ற பணிகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. நம்ம சின்னவர் சொல்றாரு, 2 நாளா பெஞ்ச மழைக்கு எல்லா இடங்களையும் மோட்டார் பம்புகளை நிப்பாட்டி வச்சிருக்கோம், இனிமே வந்து மழை தண்ணி அவ்வளவா தேங்காது, உடனே கிளீன் பண்ணிடுவோம் அப்படின்னு. 4000 கோடி ரூபாயை வாங்கிட்டு மக்களுக்கு கொடுத்தது இந்த மோட்டார் பம்பு தான். இதை வச்சுதான் நீங்க தண்ணியை கிளீன் பண்ண போறீங்க. 4 மோட்டார் பம்புகளை நிப்பாட்டி வைக்கிறதுக்கு எதுக்குடா 4000 கோடி?
இதை சொல்ல போனோம்னா சில ஊப்பிகள் வந்து நம்ம கமெண்ட்ல திட்டுவானுங்க, இதெல்லாம் இயற்கை பேரிடர், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, யாருனாலையும் சமாளிக்க முடியாது அப்படின்னு. அப்புறம் என்னத்துக்கு 4000 கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்கி இந்த வடிகால் திட்டத்துக்காக நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம், இனிமேல் ரோட்டில் ஒரு தண்ணி தேங்கி நிற்காதுன்னு எதுக்கு சொல்கிறீங்க? இவ்வளோ சொல்லிட்டு கடைசியில் இன்னைக்கு இந்த 2 நாள் மழைக்கே நீங்கள் அங்கங்கே மோட்டார் பம்புகளை வச்சுருக்கீங்க. சரி, மோட்டார் பம்பில் தண்ணி எடுக்கிறீங்க, அந்த தண்ணி எடுத்து எங்கே விடுவீங்க? அந்த தண்ணி எங்கே போகும்? திரும்ப அதே ரோட்டுக்குள்ள தான் ஆப்போசிட்டில் சுற்றிட்டு வரும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன நடைமுறை பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள் மக்களுக்கு? சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? அடிக்கடா அவனை. அப்ப சாத் பண்ணுங்க.